ஸோ guys இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா AS11 which is accounting for the effects in change in foreign exchange rates. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். ஸோ இதில் வந்து சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிற சம்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் போது, பட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஆனால் டேரெக்டாக அட் த எண்டு நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறது சம்ஸில் தான். ஸோ சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். ஓகேயா, ஃபைன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கான்ட்ராக்ட்ஸில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, டியூ டு ரிஸ்க் ஃப்ளக்சுவேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ வந்து ரிஸ்க் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு டாலர் வந்து 70 ருபீஸ் இருக்கலாம், நாளைக்கு அதே ஒரு டாலர் 80 ருபீஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 1000 ருபீஸ்க்கு ஒரு பில் ரிசீவபிள் இருக்குது. எனக்கு ஒரு மாதம் கழிச்சு வரப்போகுது 1000 ருபீஸ்க்கு பில் ரிசீவபிள். இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துட்டு என்னவோனா 70 ருபீஸ் ஒரு டாலருக்கு. இன்றைக்கி என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்த பாயிண்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ அதுக்கு பேர் ஸ்பாட் ரேட்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸ்பாட் ரேட்னா அந்த டேட்டில் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ அது. இன்றைக்கி 70 ருபீஸ் ஒரு டாலர் தான் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட். இஃப் யூ நோ தட் வி ஆர் கோயிங் டு இன்கர் லாஸ் ஆஃப்டர் அ மந்த் ஆஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோஸ் டவுன். இப்போ எனக்கு தெரிய வருது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்டிப்பாக குறைய போகுது. $1.60 $1.62 தான் வரப்போகுது. இது வேறு பில்ஸ் ரிசீவபிளாக. ஸோ நான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும். இப்போது 1000 × 70 ரிசீவ் பண்ணாமல் 1000 × 60 தான் ரிசீவ் பண்ணுவேன். எனக்கு லாஸ் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனால் எவ்வளோன்னு தெரில, 60 இருக்கலாம், 62 இருக்கலாம், 69 இருக்கலாம், வேல்யூ என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, therefore like bills receivable we go to bank and exchange. So we set a minimum loss that we can bear. அதாவது நான் சொல்கிறேன், இப்போ இது 60 போகும்னு எனக்கு தோணுது. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னால் 65 தான் என்னால் லாஸ் பேர் பண்ண முடியும். அதாவது மினிமம் $5 ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் தான் என்னால் பேர் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பேங்க்கில் போய் இன்றைக்கே இந்த $70 இன்றைக்கி உள்ள ஒருத்த 65K நான் வந்து இது பண்ணிடுறேன், அதாவது கேஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ வந்து அவங்க பேங்க்கில் வந்து இந்த மாதிரி பில்லை கொடுத்து நான் வாங்கிடுறேன். 65,000 வாங்கிடுவேன் 70,000 பதிலாக. ஏன்னா இது ரிஸ்க் எனக்கு தெரியாது, இது 69 இருக்கலாம், இல்லை 50 இருக்கலாம். பட் எனக்கு 65 மினிமம் லாஸ் ஆனால் ஓகே. ஸோ இது வந்துட்டு இது இப்போ இதே மாதிரி வந்து ப்ராஃபிட்க்கும் வந்து இருக்கலாம். இப்போ வந்து ப்ராஃபிட்னா இதே சுச்சுவேஷன் தான். இப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது தெரியுது, பட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து 70 இருக்குது இப்போது. பட் அது 80 மாறலாம், 75 மாறலாம். ஓகேயா, இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு மினிமம் 75 வேணும்ப்பா. இப்போ 72 ப்ராஃபிட் ஆயிடுச்சுன்னா என்ன, இல்லை எனக்கு மினிமம் 75 வேணும்னா 75K நான் என்கேஷ் பண்ணுவேன். ஸோ அந்த டேட்டில் மார்க்கெட் வேல்யூ வந்து 72 இருந்தாலும் நமக்கு 75 ரிசீவ் ஆகிடும். ஸோ அதான் கான்செப்ட். ஓகே, ஸோ வந்து த மினிமம் லாஸ் தட் த கம்பெனி குட் பேர் பர் டாலர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ப்ரீமியம். ஸோ ஃபார்வர்ட் ப்ரீமியம்னா என்னென்னா மினிமம் லாஸ் தே கேன் பேர். இப்போது இந்த 65K நான் என்கேஷ் பண்ணுறேன்னா அதுதான் வந்து ஃபார்வர்ட் ப்ரீமியம் வந்து 70 - 65 இந்த 5 அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல வேல்யூ, அதுதான் ஃபார்வர்ட் ப்ரீமியம் ஆர் ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். இப்போ நான் லாஸுக்கு பண்ணல அது வந்து ஃபார்வர்ட் ப்ரீமியம். இதே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னா அது ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் ரேட் மைனஸ் ஃபார்வர்ட் ரேட். இந்த கேஸில் ஸ்பாட் ரேட் 70, ஃபார்வர்ட் ரேட் வந்து 65. சப்ராக்ட் பண்ணால் 5 வருது. அதுதான் வந்து என்னோட ஃபார்வர்ட் ப்ரீமியம். இதே ப்ராஃபிட்னா நான் முன்னாடி சொன்ன கேஸ். ஓகே, ஸோ வந்து இதான் கான்செப்ட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே சம்ஸ் போடலாம். பட் வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு டெஸ்ட் ஆகலை, பட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபாரின் கரன்சி, இன்னொன்று ரிப்போர்ட்டிங் கரன்சி. ஃபாரின் கரன்சினா இப்போ இந்தியா நம்ம புக்ஸுக்கு ஃபாரின் கரன்சி டாலர். ரிப்போர்ட்டிங் கரன்சி நம்ம புக்ஸ் எதில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ரிப்போர்ட் பண்ணுறோன்னா ருபீஸில். ஸோ ருபீஸ் தான் நம்மளோட ரிப்போர்ட்டிங் கரன்சி. இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இனிஷியல் ரெக்கக்னிஷன், சப்சிக்வெண்ட் ரெக்கக்னிஷன் 2 இருக்குது. இனிஷியல் ரெக்கக்னிஷனில் வந்து வி ஆர் டூயிங் அ டிரான்சாக்ஷன் டேட். அப்புறம் வந்து இந்த டிரான்சாக்ஷன் டேட்னாலே ஸ்பாட் ரேட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆல் டிரான்சாக்ஷன். ஓகேயா, வேறு சப்சிக்வெண்ட் போகும்போது இட் இஸ் டன் ஒன்லி அட் பேலன்ஸ் ஷீட் டேட். பேலன்ஸ் ஷீட் அன்றைக்கி என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம சப்சிக்வெண்ட் பண்ணுவோம். இட் வில் பி டன் ஃபார் FCMIன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக போக வேணாம். பட் வேறு யாருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து கடைசியாக இன்னொரு டாபிக் என்னென்னா ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா இந்த டாபிக் நமக்கு வந்து இல்லை, பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன். ஆனால் நமக்கு இல்லை. ஸோ வென் ஃபாரின் பிரான்ச் ஆர் சப்சிடரி இட்ஸ் மெயின்டைன். ஸோ ஃபாரின் பிரான்ச்சோ ஃபாரின் சப்சிடியோ மெயின்டைன் ஆகிருக்கும் போது தான் இந்த ஃபாரின் ஆப்ரேஷன்ஸுன்ற கான்செப்டே வரும். அப்படின்னா என்ன, நான் இப்போ இங்கே ஏடிபி வச்சுருக்கேன். வந்துட்டு ஏடிபி வந்து சிங்கப்பூர்லேயும் இருக்குது, இல்லை வந்து இப்போ அடையாறில் இருக்குது, திருவான்மூரில் இருக்குது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து நேச்சர் ஆஃப் ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ் இன்டெக்ரல், நான் இன்டெக்ரல் 2 இருக்குது. இன்டெக்ரல்னால் டிபெண்ட் பிஸ்னஸ், நான் இன்டெக்ரல்னால் இண்டிபெண்ட் பிஸ்னஸ்.
இப்போ டிபெண்டன்ட் பிஸ்னஸ்னால் பூமா, நைக்லா. இப்போ என்னென்னா பூமாவோட ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக இங்கே ப்ராடக்ட் வரலன்னா இவனால் விற்க முடியாது. வேறஸ் இண்டிபெண்டன்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோனி அண்ட் கை எடுத்துப்போமே, அவங்க வந்துட்டு லைக் பிரான்ச் இண்டிபெண்ட்டாக தான் அது அந்த ஒரு பிரான்ச் இது அது லைக் ஓகே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து பிரான்ச்சு இது சப்சிட்ரி. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா இதில் வர டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம பிஎன்எலுக்கு போட்டுருவோம். வேறஸ் இதில் வர டிஃப்ரென்ஸ் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸை எஃப்சி டிரான்சாக்ஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் போடுவோம். ஓகேயா. ஸோ இதை என்ன வேல்யூஸில் நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோன்றது இங்கே போட்டிருக்கேன். இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ வந்து யாராக ஃப்யூச்சரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா இதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ண போயிடலாம். இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஷின்ஸ் பார்க்கும்போதே நமக்கு எப்படி போடணும்னு ஃபார்மேட் புரிஞ்சிடும், ஈஸி தான். ஓகேயா. ஸோ ஏபிசி லிமிடெட் இந்தியன் கம்பெனி obtained a long term loan from private limited of US company வந்து amounted to ₹32 lakhs. இந்தியன் ருபீஸில் தான் லோன் அமௌண்ட் கொடுத்துருக்கான். இட் வாஸ் ரெக்கார்டட் அட் $1 is equal to 80. ஸோ அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், ஸ்பாட் ரேட் அந்த டேட்டில். ஓகே. டேக்கிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ரிவைலிங் அட் த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆன் த பேலன்ஸ் ஷீட் டேட் வாஸ் $1.82. பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி இதுதான் $1.82 இருந்திருக்கு. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள், இப்போ நம்ம லோன் பார்த்தோம்ல அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் அமௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஆஃப் 7,90,000 இந்தியன் ருப்பியில். அந்த ப்ரிவைலிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வாஸ் ரெக்கார்டட் அட், அது வந்து என்ன இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா $1 வந்து 79 அப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பட் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இங்கே இப்போ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் ஷீட் டேட் சேம் தான். ஸோ அதனால் $82 இருக்குது. யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். ஓகே. அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன, மோஸ்ட்லி நமக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் தான் கேட்பாங்க, அதோட ட்ரீட்மெண்ட் பற்றி பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். லோன் அமௌண்ட் எவ்வளோ, 32 lakhs. அப்போது $1.80க்கு வாங்கினேன். ஓகே. அப்படின்னா டாலர்ஸில் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன்னா $40,000 தான் லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து $1.82. ஸோ நான் என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பாட் ரேட் அண்ட் ஃபார்வர்ட் ரேட். ஸோ ஸ்பாட் ரேட் இங்கே எவ்வளோ, நமக்கு 80 தான் ஸ்பாட் ரேட், இங்கே வந்து இது 82. அப்படின்னா தட்ஸ் a difference of ₹2. ஓகே. $2 per dollar டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் என்னது, இந்த கேஸில் இது வந்து ஒரு லாஸ். ஓகே. இந்த கேஸில் இது ஒரு லாஸ், அதனால இதை ஃபார்வர்ட் ப்ரீமியம் சொல்லுவோம். ஏன்னா லோன் வாங்கும்போது $80 $1 வாங்கினேன், பட் ரீபே பண்ணும்போது அதிகமாக பே பண்ணணும்ல. ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸை தான் நான் வந்து $2 வந்து ஃபார்வர்ட் ப்ரீமியம். ஸோ வந்து 40,000 into $2 பண்ணால் $80,000. ஸோ $1க்கு பேசிக்கலி $2. ஸோ $40,000னா $80,000. ஸோ இந்த இதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஸோ இது வந்து லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ஏன்னா அதிகமாக பே பண்ணணும் முன்னாடியோட அதிகமாக. ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டையும் நம்ம பிஎன்எல் டெபிட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட கான்செப்டே இதான். நம்ம வந்து வெனவர் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த டிஃப்ரென்ஸை பிஎன்எலுக்கு இது டெபிட் பண்ணணும். ஓகே. அதான் கான்செப்ட். ஸோ இதோட லோன் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிளும் அதே தான். 7,90,000 அமௌண்ட்டாக பேலன்ஸ் ஷீட் டேட் அன்றைக்கி 82, ப்ரிவைலிங் ரேட் வந்து 79 இருந்தது. ஸோ 82 - 79 $3 per dollar வந்து நமக்கு ஃபார்வர்ட் ப்ரீமியம் ஒரு லாஸ். ஸோ வந்துட்டு இல்லை, இது வந்து ஃபார்வர்ட் ப்ரீமியம் இல்லை, இது வந்து ட்ரேட் ரிசீவபிள். நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது நான் வந்து கொடுத்த அன்றைக்கி இப்போது 100 ரிசீவ் பண்ணணும்னு வச்சுப்போம் டாலர்ஸ். நான் வந்து அப்போது 7900 வந்து நான் கொடுத்துருப்பேன். பட் ரிசீவ் பண்ணும்போது 82 ஆனனால 8200 நான் ரிசீவ் பண்ணேன். அப்போ 300 எனக்கு ப்ராஃபிட் தானே வருது. அப்போ இதுக்கு பேர் என்னது, ப்ராஃபிட்டு. அப்போது இது லாஸில் வராது. அப்போ இது ஃபார்வர்ட் ப்ரீமியம் இல்லை, ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். ஓகே. நான் வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். திஸ் வில் பி கிரெடிட்டட் டு பிஎன்எல். ஏன்னா இது ஒரு இன்கம் மாதிரி, இங்கே டெபிட் பண்ணோம் ஏன்னா லாஸ், இங்கே கிரெடிட் பண்ணுறோம் ஏன்னா ப்ராஃபிட். ஓகே. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஓகே. ஸோ சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கொஷின்ஸும் வரும். ஸோ நம்ம அடுத்த கொஷினும் இதே மாதிரி தான். லிமிடெட் பர்ச்சேஸ் ஃபிக்ஸட் அசட் காஸ்டிங் $5 lakh on 1st January. An American company. Amount was payable after 6 months. The company entered into forward contract on 1st January. Okay. Forward contract on 1st January enter ஆகிறான் for 5 months. ஸோ 6 months தான் ஆக்சுவல் டேட், பட் இவன் 5 months கான்ட்ராக்டே என்ட்ரு ஆகிறான். அப்படின்னா 5 months தான் கன்சிடர் பண்ணுவோம். அட் 82.5 per dollar அன்றைக்கி இருந்திருக்கு. The exchange rate as per the dollar was on follows. ஸோ ஜனவரி அன்றைக்கி 80.75 இருந்திருக்கு. அண்ட் 31st March அன்றைக்கி 83 per dollar இருந்திருக்கு. You are required to show how much profit or loss on the forward contract would be recognized. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு சொல்கிறோம். ஸோ க்ளோசிங் போது 83 இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் அசட் வந்து 5 lakh, டியூரேஷன் வந்து 6 months,
ஆஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இஸ் கிவன். ஸோ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு கொடுத்தனால நம்ம வந்து இந்த பிகினிங் டேட் தான் கன்சிடர் பண்ணுவோம், எண்ட் டேட் கன்சிடர் பண்ண மாட்டோம். இது ஒன்று மட்டும் சின்ன திங் ஞாபகம். whenever the forward contract என்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா it means that we have to consider the date and ignore the date of closing date. இக்னோர் பண்ணுவோம். only opening and beginning date மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டும் பார்ப்போம். இப்போ ஓப்பனிங் வந்துட்டு 80.75. ஸோ இது இனிஷியலாக இதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ 5 lakhs வந்து இன்ட்டு 80.75 போடுறேன். ஓகே, விச் இஸ் 4,03,75,000. இதான் வந்து இனிஷியல் ரெக்கார்ட் பண்ண அமௌண்ட். இப்போது க்ளோசிங் டேட் அன்றைக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 82.5 minus 80.5. 80.75 எங்கேருந்து வந்ததுன்னா ஆன் January 1st. இதெல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, 82.5 எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஆன் 1st January வந்து $82.5 தான் நான் போயிருக்கேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா இது ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னால் நான் சொன்ன மாதிரி இக்னோர் க்ளோசிங் டேட்ஸ். ஸோ வந்து இந்த டேட்டில் தான், ஏன்னா ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருந்தாலே அவன் அதுக்குன்னு ஒரு ரேட் கொடுத்துருப்பான், அந்த ரேட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ப்ரீமியம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட் மைனஸ் ஃபார்வர்ட் ரேட். 82.5 minus 80.75 1.75. இதுதான் இப்போ நம்மளோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த அமௌண்ட்டும் இன்ட்டு ஆக்சுவல் லோன் அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 8,75,000. ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, அவன் என்ன கேட்குறான் இந்த கொஷின்லன்னு பாருங்க நல்லா. இந்த இயர், அதாவது வாட் வுட் பி த இயர் எண்டிங் 23-24. ஸோ இது எப்போ போகிறான்னா ஜனவரிக்கு தான், ஜனவரியில் தான் இந்த கான்ட்ராக்ட் போகிறான். அப்போது இந்த வருஷம் முடிவுன்னு எவ்வளோ மாதம் இருக்குது? 3 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 மாதத்துக்கு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ 8,75,000 வந்து டோட்டல் லாஸு. ஸோ ஆனால் இது ஃபார் 5 months, ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் 3 months ஒன்லி தான் 2024 இருக்குது. ஸோ 3/5 into 8,75,000 5,25,000 மட்டும்தான் இந்த இயரோட P&L டெபிட் பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற 3,50,000 வந்து நெக்ஸ்ட் இயரோட P&Lக்கு போயிடும். ஓகேயா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இவ்வளோ தான், இதே மாதிரி தான் எல்லா சம்முமே போட போகிறோம். நம்ம எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேயா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4th sum பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் என்ட்ரிஸு. ஸோ பேசிக்கலி நமக்கு எல்லாம் கேட்க போகிறது இல்லை. ஸோ டேரெக்டாக 4th sum வரும். 3rd sumோட ஆன்சரும் இங்கே இருக்குது, வேணால் பார்த்துக்கலாம். பட் நம்ம கேட்க போகிறது இல்லை. ஸோ 4th sum என்ன சொல்கிறாங்க? பிளான் டு பர்ச்சேஸ் ஃபார் 1 lakh USD on 1st February payable after 3 months. கம்பெனி என்டர் இன்டு அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகே, ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் என்டர் ஆகிட்டான் ஃபார் 3 months அட் இது. ஸோ இந்த ரேட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். க்ளோசிங் ரேட் எடுக்க மாட்டோம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஸ் பர் 1st February, அதாவது இதில் தான் என்டர் ஆகிருக்கும். ஹவு வில் யூ ரெக்கக்னைஸ்? அவனே க்ளோசிங் ரேட் கொடுக்கல. ஸோ இந்த 2 ரேட் தான் கொடுத்துருக்கான். ஸோ இனிஷியலாக பிளான்ட் வந்து 1 lakh வாங்கியிருக்கேன். ஸ்பாட் ரேட் இவ்வளோ, ஃபார்வர்ட் ரேட் இவ்வளோ, டிஃப்ரென்ஸ் வந்து 0.30. ப்ராஃபிட் மேட் வந்து எவ்வளோ? 0.30 into 1 lakh. ஏன் இங்கே ப்ராஃபிட்னு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இங்கே நம்ம லோன் தானே வாங்கியிருக்கோம். இனிஷியலாக நம்ம வாங்கும் போது எவ்வளோ இருந்தது? 79. இப்போ 78. அப்போ நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட் பேசிக்கலி கம்மி தானே. ஸோ அதனால தான் ப்ராஃபிட்னே எழுதியிருக்கோம். ஓகே, சிம்பிள். ஸோ இப்போ 5th sum பார்ப்போம். 5th sum என்ன சொல்லியிருக்கான்? குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் ஜனவரி ஃபார் $15,000 இவ்வளோக்கு. அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது அந்த இயர் முடியும் போது 74 இருந்திருக்கு. அப்புறம் ஆக்சுவல், அதாவது என்றைக்கு ரீபே பண்ணுறோமோ, அந்த லைக் இந்த பேமெண்ட்டை என்றைக்கு முடிக்கிறோமோ ஆக்சுவல் பேமெண்ட்டு அன்றைக்கி 73 தான் இருந்திருக்கு. ஸோ வென்எவர் த ஃபைனான்ஷியல் இயர் முடியுதோ அன்றைக்கி நம்ம வந்து அந்த புக்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாகணும். ஓகேயா, ஸோ இந்த 31/3 அன்றைக்கி 74 ஆயிருக்குன்னா இதை நான் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா, யூ ரிக்வயர்ட் டு அசர்டைன் லாஸ் ஆர் கெயின் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த டேட்ஸ் 3 டேட்ஸு, அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இனிஷியல் ரெக்கக்னேஷன் வில் பி மேட் அட் 75. ஸோ 75 into 15,000 போட்டால் 11,25,000 வரும். இதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ ஆன் 31st March என்ன ஆகுது? விஆர் ரிப்போர்ட்டிங் வேல்யூ வில் பி அட் புக்ஸில் வந்து 74 தான் நம்ம காட்டணும், ஏன்னா அன்றைக்கி அதான் டேட். ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் P&Lக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனால் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஃபுல்லாக நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட். பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ₹1 குறைஞ்சிருக்கு per dollar அப்படின்னா அது எனக்கு ப்ராஃபிட்னா என்ன? ஃபார்வர்ட் டிஸ்கவுண்ட். ஓகே, ₹1 டிஸ்கவுண்ட். ஸோ ₹1 into 15,000 வந்து 15,000 வந்து P&L கிரெடிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து டோட்டல் வேல்யூ வந்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து புக்ஸில் வந்து 1,11,000 காட்டணும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 7/7/23 அன்றைக்கி என்ன ஆகுது? நம்ம அன்றைக்கி தான் பேமெண்ட் பண்ணுறோம் at ₹73. ஸோ அப்போ இன்னும் ₹73 பே பண்ணுறதுனால டோட்டல் வேல்யூ பெய்டு வந்து 10,95,000 தான் இருக்கும். ஆக்சுவல் புக் வேல்யூவில் 1,11,000, இங்கே 10,95,000. சாரி 11,10,000, இங்கே 10,95,000. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் 15,000 இங்கே P&L கிரெடிட் பண்ணுவோம். இது திருப்பி ஃபர்தர் ஒரு டிஸ்கவுண்ட் தானே அது. ஸோ கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் சம்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் என்ன சம்? 6th sum பார்ப்போம். ஹோம் லிமிடெட் பர்ச்சேஸ் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் ஃபார் 50 lakhs
on 1st/4/2023. நீங்களே வேணாலும் இந்த சம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே மாடலில் தான் இருக்கும். சேம் வாஸ் ஃபுல்லி ஃபைனான்ஸ் பை ஃபாரின் கரன்சி லோன் ரீபேயபிள். அப்புறம் வாஸ் பர்ச்சேஸ் அன்றைக்கி இந்த டே இது கொடுத்துருக்கான். the first installment was paid when $, is 82. அதாவது இவன் ஒரே இதாக பே பண்ணல, 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறான். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் போது $82 per dollar இருந்திருக்கு, இனிஷியலாக 80 இருந்திருக்கு. ஓகே, the entire loss on exchange was incurred in the cost of goods sold. ஓகே, பேசிக்கலி இந்த லாஸ் இருக்குல்ல எக்ஸ்சேஞ்ச் இதில், அதை ஃபுல்லாக அவன் என்ன பண்ணிட்டானா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் இன்க்ளூட் பண்ணிட்டானா. ஓகே, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. பட் லைக் இங்கே அப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே, தப்பு ரேட்டை தாண்டி இங்கே அப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. Home Limited provided depreciation for the plant property equipment at 20% WDV and it wants to exercise the option to adjust the cost of the asset for exchange difference arising out of the loan restatement and payment. You are required to calculate the amount of exchange loss. ஸோ பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் லாஸோட அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷனில் கொடுத்தபடி என்ன பார்க்குறோம், ப்ராப்பர்ட்டி வந்து $50 lakhs. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் அன்றைக்கி வந்து 80 தான் இருந்திருக்கு. ஸோ 80 மல்டிப்ளை பண்ணால் 40 crores வரும். ஓகே, 40 crores தான் இனிஷியல் ரெக்கக்னிஷன். இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நான் பண்ணுறேன் அட் எவ்வளோ $82 தான் பண்ணுறேன். ஸோ வந்து மொத்தமாக எவ்வளோ பேமெண்ட் சொல்கிறான், 50 lakhs ஃபார் 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அப்படின்னா 50 lakhs by 5 10 lakhs தான் நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு இயருக்கு பே பண்ணுறேன். அப்படின்னா ஒரு இயருக்கு $10 lakhs பே பண்ணுறேன் அட் $82. ஸோ 8 crore 20 lakhs பே பண்ணுறேன் ஒரு பேமெண்ட்டில். ஓகே, ஃபஸ்ட் இயரில். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸுக்கு வருவோம். 80க்கும் 2க்கும் $2 டிஃப்ரென்ஸ் இருக்கா. இந்த $2 என்னது லாஸாக ப்ராஃபிட்டா, நான் 80 தான் பே பண்ணணும், ஆனால் இப்போ 82 பே பண்ணணும் அப்படின்ற போது அது எனக்கு லாஸ்னால் என்ன வரும், ஃபார்வர்ட் ப்ரீமியம். ஸோ ஃபார்வர்ட் ப்ரீமியம் ஆஃப் $2 வந்துருச்சா. இப்போ எக்ஸ்சேஞ்ச் லாஸ் எவ்வளோ, $2 into 50 lakhs. 50 lakhsல நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், இந்த டேர்ம் வந்து $10 lakhs தானே பே பண்ணுறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் லாஸ் இந்த பீரியடுக்கு வந்து 2 into 10 lakhs 20 lakhs தான் இந்த வருஷத்தோட எனக்கு எக்ஸ்சேஞ்ச் லாஸ். ஸோ அட்ஜஸ்டட் காஸ்ட் இப்போ என்ன சொல்லலாம், இங்கே the entire loss on exchange which is 20 lakhs was included in the cost of goods sold by the accountant. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்ச நமக்கு கொடுத்த காஸ்ட் வந்து 40 crores. ஸோ இந்த 40 crores 20 lakhs ஆட் பண்ணிட்டான்னு சொல்கிறான். ஸோ நியூ காஸ்ட் வந்து 40 crores 20 lakhs மாறிடுச்சு. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான் கடைசியானா, டெப்ரிசியேஷன் அந்த ஐட்டம் ப்ராப்பர்ட்டி பண்ணோம் அட் 20% ஆன் WDV. ஸோ இப்போ நியூவாக டெப்ரிசியேஷன் எவ்வளோ, முன்னாடி வந்து சிம்பிளாக இருக்கும், 50 lakhs இருக்கும், 20% நம்ம நார்மலாக எப்போது பண்ணுற மாதிரி WDV பண்ணிட்டே வருவோம். பட் அவன் இந்த வருஷத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், இந்த மாதிரி ஒரு திங் நடந்தனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் காட்டினால நியூ டெப்ரிசியேஷன் எவ்வளோனா புது அமௌண்ட் இன்ட்டு 20/100 பேசிக்கலி. இப்போ நெக்ஸ்ட் இயர்னால் இந்த 8,40,000 இந்த அமௌண்ட்டில் குறைச்சிட்டு வீல் டு 20/100 சிம்பிளாக அவள் தான். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சம்முமே இதே மாதிரி தான் இருக்குது. நீங்களே வேணாலும் அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கே ஈஸியாக வரும். இப்போ 7th சம்மும் இங்கே தான் இருக்குது, கொஷின் இங்கே இருக்குது, ஆன்சர் இங்கே இருக்குது. நீங்களே வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி தான் 8th சம்மும் நான் காட்டுறேன். நீங்களே 8 சம் கொஷின் இங்கே இருக்குது, ஆன்சர் இங்கே இருக்குது, நீங்களே பாருங்கள். அப்புறம் இந்த சம்மில் ஒரு திங் இருக்குது, நான் அந்த ஒரு திங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ 8th சம்மில் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு லோன் அமௌண்ட் வந்து 10 lakhs இருக்குது, அது 4% வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேயா, ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் பேபிள் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர். அட் த டைம் ஆஃப் அவைல்மெண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வாஸ் $76 per dollar அந்த ரேட் ஆன் 31st March வந்து 82. ஸோ இனிஷியலாக ஸ்பாட் ரேட் இது, ஃபார்வர்ட் ரேட் இது. அப்புறம் இஃப் builders had borrowed the loan in India, in Indian rupees, the price of the loan would have been 10.5%. இது வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, you are required to compute the borrowing cost and the exchange rate difference. ஸோ இது வந்து AS 16 borrowing காஸ்ட்லேயே நம்ம கடைசியாக பார்த்துருப்போம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் வச்ச சம்ம. அதே மாடல் தான், அதே சம் தான், பட் இங்கே நம்ம திருப்பி போட்டு பார்க்குறோம். ஓகேயா, ஸோ அதே மாதிரி லோன் அமௌண்ட் வந்து $10,000 $10 lakh. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இதெல்லாம் USDயில். இப்போ இந்தியாவிலனா இன்ட்ரெஸ்ட் வந்து 10.5. ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த மாடல் சம்ஸ்க்கு 2 ஸ்டெப்ஸ் அதே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஓகேயா, இந்தியாவுக்கு அப்புறம் யூஎஸ்க்கு ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ஓகேயா, அப்புறம் என்ன பண்ணணும்னா டோட்டல் பாரோயிங் காசு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் பாரோயிங் காசு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து யூ ஹேவ் டு சப்ராக்ட் த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு.
பண்ணால் தான் நமக்கு வந்து இந்தியன் இதில் நான் பண்ணியிருந்தா யூஎஸில் பண்ணாமல் எவ்வளோ லாஸு எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்ற ஒன்று நம்மளோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்தியன் இன்ட்ரெஸ்ட் பெய்ட், யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்ட். இந்தியன் இன்ட்ரெஸ்ட் பெய்டுக்கும் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டுக்கும் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். அமௌண்ட் அதே 10 lakhல தான் போடுவோம். ஆனால் வந்து எந்த வேல்யூவில் போடுவோம்னா, இந்தியாவுக்கு போடும்போது 76ல் போடுறோம், யூஎஸ்க்கு 82ல் போடுறோம். ஏன்னா இந்தியாவில் நான் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த டேட்டில் வாங்கியிருப்பேன். ஓகேயா, அப்போ அந்த டேட்டில் எவ்வளோ ருபீஸ்க்கு இருந்தது, 76க்கு தான். அப்போ நான் 76க்கு அன்றைக்கி லோன் வாங்கியிருப்பேன். இட் டசன்ட் மேட்டர் இன்றைக்கி 82ஓ 90ஓ 100ஓ இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நான் லோன் வாங்கிட்டேன், வாங்கின அன்றைக்கி 76. ஸோ அதனால் இது வேறு யூஎஸ் டாலர் பே பண்ணும்போது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அவன் என்னைக்கு பே பண்ணுறானோ அன்றைக்கி என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதில் தான் பே பண்ணுவான். ஸோ அன்றைக்கி 82 இருக்குது. ஸோ கன்வர்ஷன் எடுக்கும்போது அன்றைக்கி 82 எடுப்போம். ஸோ இதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, யூஎஸ்க்கு 4, இந்தியாவுக்கு 10.5. ஓகே, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் 79,80,000 வரும், இங்கே 32,80,000 வரும். இந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம யூஎஸ்லேயே போய் இனிஷியலாக லோன் எடுத்தோம். ஓகேயா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் எவ்வளோ, 82 minus 76 போட்டால் 6 rupees வருதா, 6 into 6 10,000 போட்டால் 60,000. ஸோ 60,000 இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது 2, இது 1, 3 கண்டுபிடிச்சாச்சா. 4வது டோட்டல் பாரோயிங் காஸ்ட். டோட்டல் பாரோயிங் காஸ்ட்னால் எவ்வளோ, நான் வந்து யூஎஸில் வாங்கியிருந்தேன்னா என்னோட டோட்டல் பாரோயிங் காஸ்ட் எவ்வளோனா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் இந்த 60,000 ப்ளஸ் 32,80,000. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. பாரோயிங் காஸ்ட்னா என்ன, இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டெலாம் பாரோயிங் காஸ்ட் தான். இது ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் சேர்த்தா தான் டோட்டல் பாரோயிங் காஸ்ட் கிடைக்கும். இந்தியன் ருபீஸ் படி 90 to 80,000 தான் நம்மளோட டோட்டல் பாரோயிங் காஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, லாஸ் டியூ டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ். லாஸ் டியூ டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டோட்டல் பாரோயிங் காஸ்ட் மைனஸ் இந்தியாவில் நான் லோன் வாங்கியிருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும். ஓகேயா, ஸோ இப்போ 92,80,000 வந்திருக்கு. எது, நான் யூஎஸில் போய் லோன் வாங்கினனால டோட்டல் பாரோயிங் காஸ்ட் இவ்வளோ. ஆனால் நான் இந்தியாவில் லோன் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், 79,80,000லேயே முடிஞ்சிருக்கும். நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி முடிச்சிருப்பேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ்னு ஒரு கான்செப்டே வந்திருக்காது இந்தியாவில் லோன் வாங்கியிருந்தா. ஸோ நான் இந்தியாவில் லோன் வாங்கியிருந்தா டோட்டல் பாரோயிங் காஸ்ட் 79,80,000. யூஎஸில் வாங்கியிருந்தா நான் 92,80,000. இதோட டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரென்ஸ் இஸ் 13 lakhs. இதுதான் வந்து நம்மளோட லாஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ணணும் பிஎன்எலுக்கு. இதை பிஎன்எலுக்கு டெபிட் பண்ணிட்டா 60 lakh இப்போ பாரோயிங் பண்ணியிருக்கேன்னா இதில் 13 lakhs நான் பிஎன்எலுக்கு டெபிட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 47 lakhs கேபிட்டலைஸ் பண்ணுவேன் அசெட்டுக்கு. ஓகே, இந்த கேபிட்டலைஸ் பண்ணுறதுனா என்ன சொன்னேன், ஆட் டு தி காஸ்ட் ஆஃப் அசெட். ஓகே, கேபிட்டலைஸ் பண்ணுறதுனா ஆட் பண்ணுறது காஸ்ட் ஆஃப் அசெட்டோட. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ சிம்பிள், நான் சொன்ன மாதிரி இந்தியன் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ், டோட்டல் பாரோயிங் காஸ்ட். ஸோ இது பேசிக்கலி என்னென்னா, இந்தியாவில் வாங்கியிருந்தால் பாரோயிங் காஸ்ட் எனக்கு எவ்வளோ அதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். யூஎஸில் வாங்கியிருந்தால் பாரோயிங் காஸ்ட் எவ்வளோனா, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் ரெண்டையும் சேர்த்தா யூஎஸில் வாங்கின பாரோயிங் காஸ்ட் டோட்டல் தெரியும். ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அதை பிஎன்எலுக்கு போடுவோம். மிச்சம் இருக்கிற பேலன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுவோம் காஸ்ட் ஆஃப் அசெட்டுக்கு. ஓகே, சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் 9th சம்மும் பண்ணியிருப்போம். நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கொஸ்டின் படிக்க போடல, ஜஸ்ட் வந்து அதே ட்ரீட்மெண்ட் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்தியன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை போட்டோம். அப்புறம் டோட்டல் பாரோயிங் காஸ்ட் கண்டுபிடிச்சோம். டோட்டல் பாரோயிங் காஸ்ட்ன்றது என்னென்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் 60 lakh 57 lakh ஆட் பண்ணால் 1,17 lakhs வருதா. இதான் டோட்டல் பாரோயிங் காஸ்ட் ஆஃப் யூஎஸ். இப்போ நான் இந்தியாவில் வாங்கியிருந்தால் டோட்டல் பாரோயிங் காஸ்ட் எவ்வளோ, 1,02,60,000. இதுதான் இது. ஸோ இந்த ரெண்டு வேலையும் நம்ம கம்பேர் பண்ணி டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதான் லாஸ் ஆன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ். இது 14,40,000 வருது. இதை டெபிட் பண்ணுவோம் பிஎன்எலுக்கு. இந்த டோட்டல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டு வேறு பேலன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுவோம் சார். ஸோ இவ்வளோ தான். ஸோ AS11ன்றது இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். நமக்கு இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, 2 மாடல் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடல், அதாவது வெறும் இந்த ஃபார்வர்ட் ப்ரீமியம் வச்சு நம்ம வந்து அதோட அமௌண்ட் எவ்வளோ வந்து லாஸு எவ்வளோ ப்ராஃபிட்டு அதை பிஎன்எலுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த லோன், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ், டோட்டல் பாரோயிங் காஸ்ட் வச்சு பண்ணுறது, யூஎஸ் லோன் இந்தியன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஸோ இந்த 2 மாடல் சம்ஸ் தான் இருக்குது. பை எனி சான்ஸ் ஏதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இப்போது போடணும்ல, லைக் லாஸ் ஆச்சுன்னா பிஎன்எல் அக்கௌண்ட் எப்போதும் டெபிட்னு சொன்னோம்ல, கிரெடிட்டில் ஒன்று வரும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வரும். ஓகே, இதை தான் நம்ம ஜென்ரலாக கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் அதே தான், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு பிஎன்எல்ல கிரெடிட் பண்ணுவோம். இது தான் ப்ராஃபிட் வந்தால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸில்.
ஸோ இந்த 2 என்ட்ரி தான் மேக்ஸிமம் நம்ம வந்து போடுற மாதிரி வரும் சம்ஸ். ஓகே.